இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறது ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லெபனோன் போல வேரூன்றி நிற்பான். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்காக இஸ்ரேல் மக்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனம். என்ன வாக்குத்தத்த வசனம்னா, நம்ம நிறைய நேரம் பைபிள் வாசிக்க போச்சில் பார்த்துருப்போம். கர்த்தர் ஒரு வழி நடத்தல் பண்ணுகிற ஒரு லீடராக இருந்தாங்க. அவங்க ஏசப்பா இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமாவே இருந்தாங்க. ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் குறிப்பிட்டு ஒரு காரியத்தை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். பனி போலன்னா அந்த நம்ம மழை பெய்யறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக இல்லைன்னா கொஞ்சம் நாட்களுக்கு பரவு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் அதிகாலையில் பனி உழுந்து கிடக்கும். அந்த பனி என்ன பண்ணுன்னா அந்த வறண்டு போன லேண்டு செழிக்க பண்ணும். இன்னும் நிறைய ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். அதே மாதிரி ஏசப்பா கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அதுக்கு பிளெஸ்ஸிங் என்ன போட்டிருக்குன்னா, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பனி போல் இருந்தாங்கன்னா நம்பர் 1 லீலி புஷ்பத்தை போல் மலருவோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லீலி புஷ்பம் ஒன்லி ரெய்னி சீசன்ஸில் மட்டும்தான் அது மலரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நம்ம மலர முடியாது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியாது, நம்ம செழிக்க முடியாது. ஆனால் ஏசப்பா ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா லீலி புஷ்பம் எப்படி மலர் சீசன் வந்த உடனே எல்லா இடத்துலையுமே லீலி புஷ்பங்கள் மலர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலையும் நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்படும், மலரப்படும். ரெண்டாவது என்னன்னா, லெபனோனு போல வேரூன்றி நிற்பான். நிறையா நேரத்தில் வேறு எதுக்குன்னா, ஒரு கஷ்டங்கள் இல்லைன்னா ஒரு பாடுகள் இல்லைன்னா ஒரு உபத்திரம் வரப்போச்சுல நிறைய நாட்கள் நம்ம விசுவாசம் தளர்ந்து போயிடும். ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்குன்னா அது வேறு இல்லைன்னா அது ஒரு காற்றிலே கீழே விழுந்துடும். ஆனால் அதே மரத்துக்கு நிறைய வேர்கள் இருந்தால் எவ்வளோ காற்றாக இருந்தாலும் கீழே விழாது. அதே மாதிரி நம்ம விசுவாசம் கர்த்தருடைய நாமத்திலையும் கர்த்தருடைய கிரிகளுக்கு மேலே உறுதியாக இருந்ததுன்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதனால இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு பனி போல இருப்பேன். நான் பனி போல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு உங்கள் வாழ்க்கை மலரும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மூணாவது என்னன்னா, நீங்கள் உறுதியாக கர்த்தர் சமூகத்தில் இருப்பீங்க, நாட்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக நன்றி அப்பா. நீங்கள் தந்த வசனத்துக்காக நன்றி எஸ்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பனி போல் இறங்கி எங்கள் வாழ்க்கையை செழிக்காக்க போகிறீங்க, அதுக்காக நன்றி எஸ்பா. லீலி புஷ்பத்தை போல் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் மலர கிருபை பாராட்டுங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைவேற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.